ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் முன்னாடி இந்த அரிசி பருப்பை சோக் பண்ணினா நமக்கு சீக்கிரமாகவே இது வேகும். 20 நிமிஷம் ஊறினா என்ன ஆகும்னா, நமக்கு ஒரு 4 விசில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க அப்படின்னா, இது 3 விசில்லையே இந்த அரிசி பருப்பு வெந்துடும். நம்ம காலையில் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டு நம்ம செய்கிற வேலை பால் காய்ச்சறது தான். நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன் நான், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வீட்டில் பால் கவரை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே உடனே காய்ச்சுவாங்க. அந்த மாதிரி காய்ச்சறதுனால நல்ல கூலிங்கில் இருக்கிற பால் என்னாகும், ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நமக்கு கேஸை இழுக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் இந்த பால் கவரை போட்டு அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி காலையில் எழுந்த உடனே இதை செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய பக்கெட்டில் தண்ணி ரொப்பி கூட இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால அது ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் இருக்கும்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் காய்ச்சினோன்னா நமக்கு கேஸ் நிறைய இழுக்காது. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி தேங்காவை கீறி ஃப்ரீசரில் வச்சுருப்போம். காலையில் சீக்கிரமாக சமையல் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காவை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கும்போது காலையில் நம்ம அதை எடுக்காமல் விட்டுட்டோன்னா, நம்ம சமையல் செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்து மிக்சியில் நம்ம போடும்போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் மிக்சி பிளேடு உடையிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் காலையில் சமையல் செய்யணும் அப்படின்னா, நம்ம ப்ரஷ் பண்ணிட்ட பிறகு என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அப்பயே தேங்காவையும் எடுத்து வெளியில் வச்சிட்டோன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்போ நமக்கு அரைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை குழம்புலையோ இல்லை பொரியல்லையோ நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா அந்த குக்கிங் டைமும் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இல்லைன்னா அது ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் கேஸும் இழுக்கும், டைமும் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, நிறைய பேர் கீரையை நறுக்கிட்டு அலசுகிறாங்க. எந்த காய்கறியுமே நம்ம நறுக்கிட்டு அலசக்கூடாது. அதில் இருக்கிற வாட்டர் சல்யூபிள் மினரல்ஸ் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி போயிடும். அதனால் கீரை எந்த காய்கறியாக இருந்தாலும் முதல்ல அலசிட்டு தான் நறுக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த கீரையை ஆஞ்சி எடுத்துட்டு அதை இதில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம அதை நறுக்கினோன்னா நமக்கு அந்த வாட்டர் சல்யூபிள் மினரல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போகாமல் அப்படியே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம தோல் உரிக்கும் போது என்னாகும்னா, இந்த தோல்லாம் 4 பக்கமும் பறந்து அதை திரும்பி நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் பூண்டு உரிக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இதை நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா இது டக்குன்னு பறக்காது. அதே மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணிவிடும். நம்ம குக்கரில் சாதம் பருப்பு வேக வைக்கும்போது பருப்பு கூட 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா பொங்காமல் நல்லா மசிஞ்சு வேகும். இப்போ வர்ற தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்குது. ரசத்தில் இதை போடும்போது இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போதே இந்த தக்காளியையும் இதில் நறுக்கி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரசம் வைக்கும்போது இதை எடுத்து கலந்துட்டிங்கன்னா ரசம் சட்டுன்னு கொதிச்சிடும். கீரையை வேக வைக்கும்போது அதோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும்னா நம்ம அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். அதே மாதிரி கீரையை நம்ம மூடி வச்சு சமைக்கவே கூடாது, ஓப்பனில் தான் சமைக்கணும். எப்பயுமே நம்ம கீரை செய்யும்போது ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கீரை நிறைய இருக்க மாதிரி தோணும். அதனால நம்ம நிறைய உப்பு சேர்த்துருவோம். அது நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். அந்த மாதிரி சேர்க்கும்போது உப்போட அளவு ஜாஸ்தியாகாமல் இருக்கும். இப்போ இதில் நெய் வச்சுருக்கேன். இப்போ சூடான குக்கர் இப்போ தான் இறக்கியிருக்கேன் சாதம். அது மேலேயே நான் நெய் வச்சதுனால நல்லா உருகி எடுத்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி குக்கர் இறக்கினோன்னா நெய்யை அதில் வச்சிட்டோம்னா நெய்யை வந்து தனியாக கேஸ் செலவு பண்ணி உருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெய்யை வந்து எப்பயுமே உருக்கி தான் சாப்பிட்ணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது ஒரு அரை கரண்டி அளவு தயிர் சேர்க்கலாம். வெண்டைக்காயோட அளவை பொறுத்து இந்த தயிரை நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது அதில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி வெண்டைக்காய் பொரியல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து இரும்பு கடாயில் செய்யும்போது அதோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.